புகழ் 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 சக்தி, என்னம்மா, என்னாச்சு? புகழ காணுமா? என்னது, புகழ காணுமா? எப்படிம்மா? உன் பக்கத்துல தானே படுத்து தூங்கிட்டு இருந்தா. ஆமாம்மா, ஆனா இப்ப பார்த்தா புகழ காணும். எங்க போனானே தெரியலம்மா. சரி சரி, நீ ரொம்ப பதறாத. புகழ் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். பாத்ரூம்ல இருக்கானான்னு பாத்தியா? பாத்துட்டேம்மா, அங்கேயும் அவன் இல்லம்மா. இங்க இருந்து புகழ் வேற எங்கேயுமே போயிருக்க மாட்டான். இங்கதான் வீட்டுக்குள்ள வேற எங்கேயாவது இருப்பான். தேடி பார்க்கலாம். நீ ஒண்ணு பண்ணு, மேல உன் ரூம்க்கு பக்கத்துல இருக்கிற எல்லா ரூம்லயும் தேடி பாரு. எல்லா இடத்தையும் பாரு. நான் இங்க கிச்சன்ல கீழ இருக்கிற எல்லா ரூம்லயும் பாக்குறேன். போய் பாரு. புகழ் 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 சக்தி, சக்தி, மா, என்னம்மா? சக்தி, இங்க பாரு. பின்பக்க கதவு திறந்திருக்கு. ஒருவேளை புகழ் இந்த பக்கம் எங்கேயாவது போயிருப்பானோ? அவனா போனானா இல்ல யாராவது அவனை கடத்திட்டாங்களான்னு தெரியலையே. சக்தி, நீ வருத்தப்படாதம்மா. புகழ் அப்படியே வெளியே போயிருந்தாலும், இல்ல யாராவது அவனை தூக்கிட்டு போயிருந்தாலும் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. புகழை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இரு. வா, வந்து ஒரு நிமிஷம் உட்கார். வா வா வா. உட்கார். இத பாரு சக்தி, நீ ரொம்ப பயப்படாத. அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அம்மா கல்யாணத்தை நிறுத்த வீட்டை விட்டு வந்துட்டோம். இப்ப எங்க போறதுன்னு தெரியலையே. எந்த பக்கம் போறது? ஐயோ சக்தி, நீ அழாதம்மா. இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? புகழ் கண்டிப்பா வந்துருவான். நீ பயப்படாத. இல்லம்மா, என் உலகமே என் பையன் புகழ்தாமா. தெரியும் சக்தி, அதனாலதான் சொல்றேன். புகழ் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். சீக்கிரமே வந்துடுவான். நீ தைரியமா இரு.
உன்னை விட்டு அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். தைரியமா இருமா. புகழ், இங்க பாருமா. புகழ், எங்கடா போன? புகழ், அம்மா விட்டு எங்கடா போன நீ? உன்னை காணோன்னு கொஞ்ச நேரத்துல அம்மா எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க போன நீ? சொல்லு புகழ், எங்க போன? சக்தி, புகழுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் தான். நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் புகழுக்கு எதுவும் ஆகாது. புகழை உள்ள கூட்டிகிட்டு போனேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு சக்தி இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். புகழ் ரொம்ப டயர்டாக இருப்பான். அவனை கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் தூங்க வைங்க. வா புகழ். டேய் நண்பா, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இந்த புகழும் ஏதோ பண்ணுறான். அவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்க. நான் பார்த்துக்கிறேன் யோகி. டேய், ஒரு கல்யாணத்தில் பிரச்சனை வந்து பார்த்துருக்கேன். ஆனால் உன் கல்யாணத்தில் சிண்டு வாண்டிலிருந்து எல்லாமே பிரச்சனை பண்ணுதேடா. சாதாரணமாக கல்யாணம் நடந்தா அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இப்படி த்ரில்லிங்காக இருக்கிறது தான் எனக்கே ஒரு சவாலாக இருக்கு. அது மட்டும் இல்லடா, சக்தி ஒரு புதையல் மாதிரி. அந்த புதையலை அடையணும்னா நம்ம பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஐ லைக் இட் பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ் ஹர். ஓகே நண்பா, குட் நைட், பாய். சக்தி இருக்கும்போது நான் தான் புகழோட அம்மான்னு யாரோ ஒரு லேடி சொல்றதுக்கு என்ன காரணம்? சிவா, இவங்க தான் புகழோட அம்மா. ஓ, வணக்கங்க. வணக்கம் சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த லேடிய புகழோட அம்மாவை நடிக்க சொன்னது யாரு? அப்போ அந்த லேடியை கண்டுபிடிச்சா என்னையும் சக்தியும் சேர விடாம தடுக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். சார், சிவா சார். வாங்க. என்ன சார் ஏதோ யோசனையில் இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சுரேந்தர். சும்மா சொல்லுங்க சார். உங்க கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க தானே நான் வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லா டிவி ஸ்டேஷன்லையும் போய் பேசிட்டேன். ஆனால் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல சுரேந்தர். எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? அதான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் பிளாக் பண்ணிட்டேனே. விடுங்க சிவா சார், இந்த டிவிக்காரங்களே இப்படி தான். நீங்களும் உங்கள் சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறீங்க. பாவம், அவங்க தான் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லை சுரேந்தர், கிட்டத்தட்ட என் சக்தியை நான் நெருங்கிட்டேன். அவன் எனக்கு கிடச்சிட்டா. என்ன சார் சொல்கிறீங்க? நான் ஒரு டிவி ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தப்போ நாங்க அகத்தியா யூடியூப் சேனல்னு ஒரு சேனல் நடத்திட்டு வரோம். அந்த சேனல் மூலமா உங்க விஷயத்தை கொண்டு போவோம். ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா சோஷியல் மீடியாலையும் உங்க பிரச்சனையை கொண்டு போனா உங்க வைஃப் சக்தியோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அதை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா உங்க வைஃப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படியும் என் சக்தியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு
எனக்கு நம்பிக்கை இருக்கு சுரேந்தர். அப்படி மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்களுக்கும் யோகிக்கும் தான் நான் பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் சக்தி எனக்கு கிடைக்க நீங்கள் 2 பேரும் தான் ரொம்ப போராடி இருக்கீங்க. ஆனால் நான் சக்தி கூட சேரக்கூடாதுன்னு இங்கே யாரோ ஒருத்தர் போராடிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தரா? ஆமாம், அது யாரா சார் இருக்கும்? சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. ஐயோ, கிட்டத்தட்ட நெருங்கிட்டானே. போச்சு. அது சக்தி கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சக்தி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. சரிங்க சார், சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை தான் தடுக்கிறாருன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? புகழோட அம்மாவா வேற யாரையோ கூட்டிட்டு வந்து எதுக்கு முன்னாடி நிக்க வைக்கணும்? நான் சக்தியை பார்க்க கூடாதுன்னு தானே? நான் சக்தியை பார்க்க கூடாதுன்னா என்னை விட இங்கே சக்தியோட தேவை வேற யாருக்கு இருக்கு? அந்த ஆளுதான் நான் சக்தியை பாத்திரக்கூடாதுன்னும் சக்தி என்ன பாத்திரக்கூடாதுன்னும் போராடிட்டு இருக்கான். அப்படி ஒருத்தன் போராடுறான்னா அவன் சக்தியை அடைய நினைக்கிறவனா தான் இருக்கணும். அப்போ கண்டிப்பா சக்தி அவன் கல்யாணம் பண்ணிக்க போறவனா தான் இருக்கணும். அவனும் அவன் கூட இருக்கிறவங்க சேர்ந்துதான் என்ன சக்தியை சந்திக்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. மட்டும் என் கைது கிடைக்கட்டும். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் ஏன் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்க சார்? சார் கழுத்து விடுங்க சார். சாரி சுரேந்தர், சாரி. நான் அவனையும் அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்களையும் தான் சொன்னேன். சாரி. என் சக்தியை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறேன். எவனையும் நான் சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, நம்மளை விட மோசமானவனா இருப்பான் போல இருக்கே. சூப்பர் சார். நீங்க இதே வெறியோட போய் சக்தியை தேடுங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஐயோ, தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. என்ன ரதி, பேக்கும் கையுமா இருக்க? இன்னர வரைக்கும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு காலையில கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு? இப்படி தூங்காம இருந்தா எப்படி? ஓ, சீக்கிரம் போய் தூங்கு. எனக்கு மட்டும் தூங்க கூடாதுன்னு ஆசையா அண்ணி? என்ன பண்றது? தூக்க மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கமே வருது. என் பேக்ல பணம் இருக்கோ இல்லையோ, தூக்க மாத்திரை கன்ஃபார்மா இருக்கும் அண்ணி. இப்படிதான் போகுது என் வாழ்க்கை. என்ன பண்றது? இப்படியே பழகுனா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? சரி, போட்டுட்டு போய் படுத்து தூங்கு. என்ன? சரிங்க அண்ணி. இந்த தூக்க மாத்திரை தான் நமக்கு ஏதாவது உதவும். அந்த தூக்க மாத்திரை எப்படியாவது அவங்க பேக்ல இருந்து எடுத்து வச்சுக்கோ.
ஏறதி கல்யாண வேலை எவ்வளவு இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி மொபைல பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்க. அண்ணி இன்னைக்கு வரவங்களை எல்லாம் வர வைக்கணும்ல, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உள்ள இருக்கிற வேலையை பாருங்க, சரியா? சரி சரி பாரு. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள உட்காருங்க. ஹாய் ரதி, என்ன அண்ணன் வீட்லயே செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, லக்ஷ்மி அக்கா எங்க? அண்ணி கொஞ்சம் உள்ள வேலையா இருக்காங்க. எப்படி போகுது கல்யாண வேலையெல்லாம்? கல்யாணம் சீக்கிரம் நடக்கறதால கொஞ்சம் டென்ஷனா தான் போயிட்டு இருக்கு. வாங்க 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 வாங்க. வணக்கம் நல்லா அக்கா. இருக்கீங்களா? நல்லா நல்லா இருக்கும். இருக்கோம்க்கா. ஆமா லக்ஷ்மி அக்கா, உங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சு போல. ஆமா. ஆனா என்ன, யோகி கல்யாணத்தை நல்லா கிராண்டா செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் முடியல. அதுதான் ஒரு சின்ன வருத்தம். எதுக்கு லக்ஷ்மி அக்கா வருத்தப்படுறீங்க? கல்யாணம் ஆகுமோ ஆகாதோங்கிற வருத்தத்துல இருந்தீங்க. இப்ப கல்யாணம் கூடி வந்துருச்சு, சந்தோஷமா இருங்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, எங்க உங்க மருமக? எங்க கண்ணெல்லாம் காட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு காட்டாமலா? ரூம்ல இருக்கா. இப்ப புடவை கொடுக்கும்போது கீழே வருவாள்ல, அப்ப பாருங்க. சரி, சாமி கிட்ட புடவைய வச்சு கும்பிட்டாச்சா? எல்லா சாங்கியமும் முடிஞ்சது. அப்புறம் என்ன, பொண்ணு கூப்பிடுங்க, புடவைய கொடுங்க, நாங்களும் பாப்போம்ல. சரி ரதி, நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா, நான் சாமி கிட்ட இருந்து புடவை எடுத்துட்டு வரேன். சரிங்க அண்ணி. போ. நீங்க உட்காருங்க, நான் போய் புடவை எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. சக்தி, அண்ணி உன்னை கூட்டு வர சொன்னாங்க. ஆ, வாமா. இப்போ வந்துடுவா. சரிங்கக்கா. வந்துட்டா. வா சக்தி. வாமா. வணக்கங்க. நாங்கெல்லாம் யோகியோட சொந்தக்காரங்க. நல்ல மரியாதை தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கா. நல்லா அழகாவும் இருக்கால்ல. லக்ஷ்மி அக்கா, நீங்க புடவைய கொடுங்க. சக்தி இந்தா வாங்கிக்கோ. இப்போ இத கட்டிக்கோ. வீட்ல இருந்து கிளம்பும் போது புது புடவையில தான் வரணும். முகூர்த்த புடவை சாமி கிட்ட வச்சிருக்கேன், அத மண்டபத்துல கொடுப்பாங்க, அப்ப கட்டிக்கலாம். சரி, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துருமா. கொடுத்து வச்சவங்க லக்ஷ்மி அக்கா நீங்க. உங்க மருமக மகாலட்சுமி மாதிரி இருக்கா.